தமிழ்நாடு மக்கள், நீங்க என் தம்பிங்க இங்க இருக்கிறீங்க, நீங்க நல்லா இருக்கீங்கன்னு சொல்றீங்க. ஆனா உண்மையிலே தமிழ்நாட்டு மக்கள் ஒவ்வொன்றா தனியா போய் கேட்டா என்னம்மா எப்படிமா இருக்கிறேன்னா என்னங்க நடக்குது ஆட்சிங்க, எங்களுக்கெல்லாம் பயமா இருக்குது, ரோட்ல போறதுக்கே பயமா இருக்குது, பாதுகாப்பே இல்ல. காலையில அன்னைக்கு போனேன், ஒரு 11 மணிக்கு போறேன், தெருவில் போனா அவன் குடிச்சுக்கிட்டு அங்க எனக்கு கையை பிடிச்சி இழுக்கிறான். எங்க பிள்ளைங்கன்னா பள்ளிக்கூடம் அனுப்பத்துக்கு எங்களுக்கு பயமா இருக்குது. காலேஜுக்கு போய் திரும்பி வருமானு வயிற்றுல பாலை கட்டி நெருப்பை கட்டிட்டு இருக்கிறோம். இப்படியெல்லாம் தமிழ்நாட்டில் உள்ள பெண்கள் அன்றாடம் புலம்பிக் கொண்டிருக்கின்றார்கள். அன்றாடம் பிரச்சனைகள் பெண்களுக்கு. ஆனா ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்கள் செட் பண்ணி வச்சிருவாங்க. அவர் ரோட்ல நடந்து போவாராம், அது ஷூட்டிங் நடக்கும், தினம் ஷூட்டிங், 2 மணி நேரம் கால் ஷீட். நடந்து போவாராம், அம்மா நல்லா இருக்கியாமா அப்படின்னு கேட்பாராம். அவங்க ஐயா நாங்க மகிழ்ச்சியா இருக்கிறோம் அப்படின்னு டிராமா பண்ணுவாங்க. தமிழ்நாட்டில் யாராவது ஒரு பெண் நாங்க சந்தோஷமா இருக்கிறோம் மகிழ்ச்சியா இருக்கோம் சொல்லுங்க பார்க்கலாம். யாரும் ஒருத்தருடன் சொல்ல மாட்டாங்க. அதே போன்ற தமிழ்நாட்டில் ஒரே ஒரு விவசாயி நாங்க சந்தோஷமா இருக்கிறோம் ஐயா, நிம்மதியா இருக்கிறோம் ஐயா அப்படின்னு ஒரு விவசாயி தமிழ்நாட்டில் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு விவசாயி நிச்சயமா கிடைக்காது, நிச்சயமா இல்ல, அந்த நிலை கிடையாது, நிலை கிடையாது. ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான் மகிழ்ச்சியா இருக்கிறார். என்னன்னு மகிழ்ச்சியா இருக்கிறாரு? அவரை சுத்தி டிராமா நடத்திட்டு இருக்கிறாங்க. அவர்கிட்ட போய் சொல்றாங்க எல்லாம், ஐயா தமிழ்நாடு மக்கள் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க, சூப்பரா இருக்கிறியா, நீங்க ஆட்சி மிக சிறந்த ஆட்சியா நீங்க நடத்திட்டு இருக்கிறீங்க, இப்படி எல்லாம் சொல்லி அவர்கிட்ட ஏதோ ஒன்று நடத்திட்டு இருக்கிறாங்க, நாடகம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதற்காகத்தான் 100 நாட்கள் நடைபயணத்தை மேற்கொள்ள இருக்கின்றேன். இந்த நடைபயணத்தின் நோக்கமே தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் நடக்க வேண்டும். காரணம், நடந்து கொண்டிருப்பது மக்கள் விரோத ஆட்சி, பெண்களுக்கு எதிரான ஆட்சி, விவசாயிகளுக்கு எதிரான ஆட்சி, இளைஞர்களுக்கு, குறிப்பாக படித்த இளைஞர்களுக்கு எதிரான ஆட்சி. எங்க பார்த்தாலும் மது, கஞ்சா, போதைப் பொருட்கள் ஆக அடிப்படையிலே சமூக நீதிக்கு எதிரான ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் ஸ்டாலின் தலைமையில் நடந்து கொண்டிருக்கின்ற ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இதை அகற்ற வேண்டும், திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று தமிழ்நாட்டின் மக்கள் அனைவரும் முடிவு செய்துவிட்டார்கள். இன்னும் 4-5 மாதங்கள் தான் இந்த ஆட்சி நீடிக்கும். தமிழ்நாட்டில் மணி அடிக்குது பார், திமுகவுக்கு மணி அடிச்சாச்சு, திமுக ஆட்சிக்கு உத்தரமேரூர்ல மணி அடிச்சாச்சு, திமுக ஆட்சி வீட்டுக்கு அனுப்பப்படும், முடிவு செய்யாச்சு, முடிச்சாச்சு, மணி அடிச்சிட்டாங்க. ஸ்டாலின் அவர்களே, இன்னும் 4-5 மாசத்தில் நீங்க வீட்டுக்கு போங்க, உங்களுக்கு வேலை இல்ல, தமிழ்நாட்டில் வேலை இல்ல, போதும், நீங்க ஆட்சி செய்தது போதும். ஏதோ போன முறை மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் உங்களை ஆட்சிக்கு கொண்டு வந்தாங்க, இப்போ அந்த தவறை உணர்ந்துட்டாங்க. உணர்ந்துட்டீங்களா? தமிழ்நாட்டு மக்கள் உணர்ந்துட்டாங்க, ஏப்பா போன முறை ஏதோ தவறு பண்ணிட்டோம்பா, ஆனால் மீண்டும் அந்த தவறை நிச்சயமாக தமிழ்நாடு மக்கள் செய்ய மாட்டார்கள், முடிவு செஞ்சிட்டாங்க. மக்கள் இந்த தவறை மீண்டும் செய்யக்கூடாது. இதனால்தான் ஒரு நடைபயணத்தை நான் மேற்கொண்டிருக்கின்றேன். மிக மோசமான ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. சுதந்திரம் அடைந்து 78 ஆண்டுகள். இந்த 78 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாட்டிலே நடக்கின்ற மோசமான ஆட்சி இப்பொழுதுதான். இப்படி எங்க பார்த்தாலும் லஞ்சம், ஊழல், நாடகம், விளம்பரம், எங்க பார்த்தாலும் விளம்பரம் விளம்பரம் விளம்பரம். கோடிக்கணக்கான மக்கள் பணத்தை, வரி பணத்தை இவங்க விளம்பரம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. உங்களுடன் ஸ்டாலின் இப்படின்னு ஒரு திட்டம். என்ன திட்டம் அது? முகாம் நடத்துவாங்களாம். அந்த முகாம்ல உங்க குறையெல்லாம் அங்க தீர்ப்பான்லாம். ஏயா 4.5 வருஷமா என்னையா பண்ணிட்டு இருந்த? 4.5 ஆண்டு காலம் என்ன பண்ணீங்க? இவ்வளவு காலமா அடுத்த 4 மாசம் தான் நீங்க இருக்க போறீங்க.
நீங்க யாரு குறையா தீர்க்க போறீங்க? 4.5 ஆண்டு காலம் தீர்க்காத குறைகள் அடுத்த 4 மாதத்துல உங்களால தீர்க்க முடியுமா? இதற்கு ஒரு விளம்பரம் அப்படின்னு உங்களுடன் ஸ்டாலின் ஒரு முகாம். அது என்ன முகாம் தெரியுமா? உங்களுக்கு யாராவது ரேஷன் அட்டை வேணும்னா அந்த முகாம்ல போய் நீங்க விண்ணப்பம் செய்யலாமா? எவ்வளவு 4.5 வருஷம் விட்டுட்டானுங்க. அடுத்த 4 மாசத்துல கொடுத்துருவாங்களா? கொடுத்துருவாங்க. இருந்தா தானே கொடுக்க போறாங்க. இப்படி பிறப்பு சான்றிதழ், இறப்பு சான்றிதழ், ஏதாவது ஒண்ணு, அத மின்சார கணக்கு, இணைப்பு வேணும், புது கணக்கு வேணும், இதெல்லாம் அந்த விண்ணப்பம் கொடுக்கணுமா? 45 நாள்ல கிடைச்சிடுமா? யாரையா ஏமாத்துறீங்க? இந்த 4.5 ஆண்டு காலம் உங்களுக்கு கிடைக்காதது, உங்களுக்கு செய்யாதது. ஆட்டோமேட்டிக்கா டைம் இங்க வந்துடுமா? 8 மணி ஆயிடுச்சா? சரி, கொஞ்ச நேரம் நம்ம கேட்கலாம். நல்லாதான் இருக்குது, கேட்கலாம். நம்ம உங்களுக்கு பிடிச்ச பாட்டு தானே? அந்த அம்மாவுக்கு பிடிச்ச பாட்டு. அம்மா ஆசீர்வாதம் பண்றாங்களா? காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் நடுத்தெரு அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் மற்றும் பழனி ஆண்டவர் ஆலயத்தில் இருந்து தெய்வீக இசைக்கடிகாரம் ஒலிக்கும் நேரம் 8 மணி. ஸ்டாலினுக்கு மறுபடியும் மணி அடிச்சுட்டாங்க. சரி, ரைட். உத்திரமேரூர் முடிவாயிடுச்சு. அம்மா ஆசீர்வாதம் பண்ணிட்டாங்க. திமுக ஆட்சி வீட்டுக்கு அனுப்பப்படும் என்ற முடிவாயிடுச்சு. அடுத்தது, இப்போ நான் இங்க வந்திருக்கிறது 10 உரிமைகள் நமக்கு இருக்கு. 3 நிமிஷமா? சரி, நானும் கொஞ்சம் அப்படியே பேசிட்டே இருக்கிறேன். இப்ப நான் இங்க வந்திருக்கிறது பாத்தீங்கன்னா, அரசியல் சாசனம், அதாவது கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் மக்களுக்கு பல உரிமைகளை கொடுத்திருக்கிறாங்க. அடிப்படை உரிமைகளை கொடுத்திருக்கிறாங்க. அதில் 10 அடிப்படை உரிமைகள், அதை வைத்துத்தான் இந்த நடைபயணத்தை நான் மேற்கொண்டிருக்கிறேன். இது 10 உரிமைகள் அடிப்படை உரிமைகள். இது பெண்களுக்கு இருக்கு, இளைஞர்களுக்கு இருக்கு, விவசாயிகளுக்கு இருக்கு, பொதுமக்களுக்கு இருக்குது, நகர்ப்புற வளர்ச்சி அப்படின்னு இருக்குதால இந்த உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும் என்ற நோக்கம்தான். அதனால்தான் இந்த நடைபயணம். இங்க நான் ஓட்டு கேட்க நான் வரல, உத்தரமேரூருக்கு நான் ஓட்டு கேட்க வரல. ஆனால் ஆட்சி மாற்றம் நடக்கணும். அதாவது ஒன்னே ஒண்ணு நீங்க முடிவு பண்ணுங்க. யார் நமக்கு வேண்டும்னு முக்கியம் இல்ல, யார் நமக்கு வேண்டாம்னு அதுதான் முக்கியம். இன்னைக்கு திமுக ஆட்சி நமக்கு வேண்டாம். அவங்க ஆண்டுட்டாங்க, நாசப்படுத்திட்டாங்க, தமிழ்நாட்டை கலாச்சாரத்தை ஒழிச்சிட்டாங்க. தமிழ் மொழியும், நம்ம பண்பாடு, நம்ம கலாச்சாரம், நம்ம நாகரிகம், சமூக நீதி, பெண்கள் பாதுகாப்பு எல்லாத்தையும் அழிச்சு ஒழிச்சு தரைமட்டமாக்கிட்டாங்க. ஆக இனி அவர்களுக்கு வாய்ப்பு தமிழ்நாடு மக்கள் கொடுக்க கூடாது, கொடுக்க மாட்டார்கள், முடிவு செஞ்சிட்டாங்க. அந்த நிலையில நமக்கு இருக்கின்ற 10 உரிமைகள் கடற்கடை படிச்சிடறேன். நான் அதுக்கப்புறம் ஒரு சிலதை பத்தி நான் பேசுறேன். சமூக நீதிக்கான உரிமை, ரைட் டு சோஷியல் ஜஸ்டிஸ். வன்முறையில்லா வாழ்வுக்கான மகளிர் உரிமை, விமென்ஸ் ரைட் டு லிவ் ஃப்ரீ ஃப்ரம் வயலன்ஸ். வேலைக்கான உரிமை, ரைட் டு எம்ப்ளாய்மெண்ட். விவசாயம் மற்றும் உணவுக்கான உரிமை, ரைட் டு ஃபார்மிங் அண்ட் ரைட் டு ஃபுட். வளர்ச்சிக்கான உரிமை, ரைட் டு டெவலப்மெண்ட். அடிப்படை சேவைக்கான உரிமை, ரைட் டு பப்ளிக் சர்வீசஸ். கல்வி நலவாழ்வுக்கான உரிமை, ரைட் டு ஹெல்த் அண்ட் ரைட் டு எஜுகேஷன். மது போதை பொருட்களால் பாதிக்கப்படாமல் இருக்கும் உரிமை, ரைட் டு பி ஃப்ரீ ஃப்ரம் ஆல்கஹால் அண்ட் ட்ரக் ஹார்ம். நீடித்திருக்கும் நகர்ப்புற வளர்ச்சிக்கான உரிமை, ரைட் டு சஸ்டைனபிள் அர்பன் டெவலப்மெண்ட். ஆரோக்கியமான சுற்றுச்சூழலுக்கான உரிமை, ரைட் டு ஹெல்தி என்வாயன்மெண்ட். அதாவது இதுல 10ல தான் எல்லாமே உங்க வாழ்க்கை அடங்கியிருக்கு. அனைவருடைய வாழ்க்கையும் இந்த 10 உரிமைகள் அடங்கியிருக்குது. சாதாரண உரிமை, அடிப்படை உரிமைகள். இது அரசு நமக்கு கொடுக்கணும்.
ஆனா இந்த உரிமை என்னவென்று முதலமைச்சருக்கும் தெரியாது, ஆட்சியாளருக்கு சுத்தமா தெரிய போறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதுல முக்கியமானது ரைட் டு சோசியல் ஜஸ்டிஸ், சமூக நீதிக்கான உரிமை. நமக்கு அனைவருக்கும் சமூக நீதி வேண்டும். சமூக நீதினா என்னையா? அடிப்படையிலே சமூக நீதி என்றால் சமூகத்தில் வளர்ந்த சமூகங்கள் இருக்கு, சமுதாயத்தில் வளர்ந்த சமூகங்கள் இருக்கு. அந்த வளர்ந்த சமூகங்களுக்கு நிகராக பாதாளத்தில் இருக்கின்ற, அடித்தளத்தில் இருக்கின்ற சமூகங்கள் வளர வேண்டும். அதுதான் சமூக நீதி. அதாவது வளர்ந்த சமூகங்களுக்கு நிகராக இந்த சமூகங்கள் வளர வேண்டும், வளர்ச்சி அடைய வேண்டும். அப்ப என்ன நடக்கணும்னா, வளராத சமூகங்களுக்கு கல்வி கிடைக்கணும், வேலை வாய்ப்பு கிடைக்கணும், சுகாதாரம் கிடைக்கணும், குடிநீர் கிடைக்கணும், வீடு கிடைக்கணும், சுயமரியாதையுடன் வாழணும். எல்லாமே அவங்களுக்கு கிடைச்சாதான் வளர்ந்த சமூகங்களுக்கு நிகராக இங்க இருக்கின்ற அடக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, வஞ்சிக்கப்பட்ட பட்டியலின மக்கள், பிற்படுத்த மக்கள், மிகவும் பிற்படுத்த மக்கள் அங்கே வளர வேண்டும். அதுதான் சமூக நீதி. ஆனால் இதை சம்பந்தமா ஸ்டாலின் அவர்களுக்கு எள்ளளவும் ஏதாவது இது சம்பந்தமா ஏதாவது இருக்கா? சமூக நீதிக்கும் நிச்சயமா கிடையாது, நிச்சயமா கிடையாது. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சமூக நீதி பேசுவதற்கு தகுதியற்றவர். திமுக இன்னைக்கு சமூக நீதி பற்றி பேசுவதற்கு தகுதி அல்லாத கட்சி திமுக. நாடகம் நடத்தி கொண்டிருக்கின்ற திமுக மக்கள் விரட்டி அடிக்க போகிறான் தேர்தல்ல. யார் ஏமாத்திட்டு இருக்கிறீங்க? இன்னைக்கு காலையில் கூட நான் ஒரு அறிக்கை விட்டேன். தமிழ்நாட்டிலே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்கள் என்று தொடர்ந்து சொல்லி வருகின்றோம். எதுக்கு நாங்க நடத்த சொல்றோம் சாதிவாரி கணக்கெடுப்பு? இது ஏதோ ஒரு சமுதாயம் பிரச்சனையா? இல்ல, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சமுதாயங்களுடைய பிரச்சனை. கணக்கெடுப்பு நடத்தாம எந்தெந்த சமுதாயம் தமிழ்நாட்டில் எந்த நிலையில் இருக்கிறது என்று தெரியுமா? ஒரு உதாரணம், சலவை தொழிலாளர்கள் இருக்காங்க. சலவை தொழிலாளர் சமுதாயம் இன்னைக்கு எத்தனை பேர் அதுல இருக்கிறாங்க, அதுல எத்தனை பேர் படிச்சிருக்கிறாங்க, எத்தனை பேர் வேலைக்கு போயிருக்கிறாங்க, எந்த நிலையில் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சாதான் அந்த சலவை தொழிலாளருக்கு நம்ம தனியா இடஒதுக்கீடு கொடுக்கலாம், சலுகைகள் கொடுக்கலாம், நலத்திட்டங்கள் கொடுக்கலாம், கடன் கொடுக்கலாம், வீடு கட்டுறதுக்கு கடன் கொடுக்கலாம், படிக்கிறதுக்கு கடன் கொடுக்கலாம். மலைக்கோரவர்கள் இருக்கிறாங்க. மலைக்கோரவர்கள் எத்தனை பேர் எங்க இருக்கிறாங்க, எப்படி இருக்கிறாங்க தெரிஞ்சாதான் அவங்களுக்கு தனியா நம்ம வளர்ச்சி திட்டங்கள் கொடுத்து அந்த சமுதாயத்தை மேல முன்னேற்றலாம். இதே போன்று மீனவர்கள் இருக்கின்றார்கள், யாதவ் சமுதாயம் இருக்கிறார்கள், பட்டியலின சமுதாயம் இருக்கின்றார்கள். இப்ப பட்டியலின மக்கள் நினைச்சிட்டு, சில பேர் நினைச்சிட்டு இருப்பீங்க பட்டியலின மக்களுக்கு இடஒதுக்கீடு 18% இருக்குன்னு. ஆனால் அந்த 18% பட்டியலின மக்கள்ல எத்தனை உட்சமுதாயங்கள் இருக்கு தெரியுமா? உட்பிரிவுகள் இருக்கு தெரியுமா? 78 பிரிவுகள் இருக்கிறது. பட்டியலின சமுதாயத்தில் 78 பிரிவுகள், உட்பிரிவுகள் இருக்கிறது. அந்த உட்பிரிவுகள் 78 பிரிவுகள்ல வெறும் 8 பிரிவு 18% 15% எடுத்துட்டு போறாங்க. மீதி இருக்கிற 70 பிரிவு, மீதி இருக்கின்ற 3% தான் அவங்களுக்கு கிடைக்குது. ஆக நீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினாதான் பட்டியலின சமுதாயத்திற்குள்ள யார் யாரு கிடைக்குது, பழங்குடி மக்களுக்கு யார் யாரு எவ்வளவு பேர் கிடைக்குது, எம்பிசியில யார் யாரு எவ்வளவு இடத்தை எடுத்துட்டு போறாங்க, யாருக்கு கிடைக்கல, பிசியில எத்தனை பேருக்கு கிடைக்குது, எத்தனை பேருக்கு கிடைக்கலன்னு கணக்கு தெரிஞ்சாதான் அதுக்கு நீங்க அந்த தவறை சரி செய்ய முடியும். அந்த தவறை சரி செய்தால்தான் இந்த கிடைக்காத சமுதாயங்கள் முன்னுக்கு வர முடியும். இது சாதாரண கணக்குயா, சாதாரண கணக்கு. இந்த கணக்கு, இந்த விவரம் தெரியாம நீங்க சமூக நீதி பத்தி என்ன பேசினாலும் அது மக்களை ஏமாற்றுகின்ற செயல்தான். அந்த கணக்கெடுப்பை நடத்த சொல்லி எவ்வளவு காலமாயா கேட்டுட்டு இருக்கிறோம், எவ்வளவு காலமா கேட்டுட்டு இருக்கிறோம். முதலமைச்சர் என்ன சொல்றாரு தெரியுமா? ஸ்டாலின் அவர்கள், எங்களுக்கு அதிகாரம் இல்லை. சட்டமன்றத்துக்குள்ள ஒரு முதலமைச்சர் பொய் பேசுறது நீங்க பார்த்திருக்கீங்களா? தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த திமுக அரசுக்கு, தமிழக அரசுக்கு அதிகாரம் இல்லை, மத்திய அரசு தான் எடுக்க வேண்டும் என்று
முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்துக்கு உள்ளேயும் வெளியிலேயும் தொடர்ந்து பொய் பேசி வருகிறார்கள். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008, இந்திய புள்ளிய விவரம் சேகரிப்பு சட்டம் 2008 படி பஞ்சாயத்து தலைவருக்கு கூட அவர் பஞ்சாயத்துல சாதிவாரி கணக்கெடுப்போ வேற எந்த கணக்கெடுப்போ நடத்துவதற்கு அதிகாரம் இருக்கிறது. யாருக்கு அதிகாரம் இருக்கு? யாருக்கு இருக்கு? பஞ்சாயத்து தலைவர். பஞ்சாயத்து தலைவர் அவர் பஞ்சாயத்துக்குள்ள, என் பஞ்சாயத்துல கிட்டத்தட்ட ஒரு 3000 பேர் இருக்கிறாங்களா, அந்த 3000 பேரும் எந்த நிலையில் இருக்கிறாங்கன்னு கணக்கெடுக்கிறதுக்கு இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 படி பஞ்சாயத்து தலைவருக்கு அதிகாரம் இருக்கிறது. அவர் பஞ்சாயத்துல எத்தனை பேருக்கு நல்ல வீடு இருக்கு, எத்தனை பேர் குடிசையில் இருக்கிறாங்க, அந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு பாத்ரூம் இருக்கா, குடிநீர் போகுதா, அந்த சாலைகள் ஒழுங்கா இருக்குதா, அதுல எத்தனை பேருக்கு வீட்டுல கார் வச்சிருக்கிறான், பைக் வச்சிருக்கிறான், சைக்கிள் வச்சிருக்கிறாங்க, எதுவும் வச்சில்ல. இதெல்லாம் கணக்கெடுத்து அதை சரி செய்ய பஞ்சாயத்து தலைவருக்கு கூட கணக்கெடுப்பு நடத்த அதிகாரம் இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டின் முதலமைச்சருக்கு அதிகாரம் இல்லையா? நம்புற மாதிரியா இருக்குது? நம்புற மாதிரியா இருக்குது? அதான் ஒரு சினிமா ஒண்ணு இருக்கும், சந்தானமும் இந்த விமலும் சொல்லுவாங்க, அடி சொன்னாதான் சோறு போடுவாங்கன்னு சொல்லுவாங்க, அதை நம்பினாதான் சோறு போடுவாங்கன்னு. அந்த மாதிரி கதையா இருக்குது. யாரையா ஏமாத்த பாக்குறீங்க? திமுகவுடைய கூட்டணி கட்சி என்ன காங்கிரஸ், இன்னைக்கு காலையில ராகுல் காந்தி, நேத்து ராகுல் காந்தி சென்னையில டெல்லியில ஒரு கூட்டம் நடத்துறாரு, கல்கத்தோரா ஸ்டேடியம்ல. அந்த கூட்டத்தில் ராகுல் காந்தி பேசுறாரு, என்ன நாங்கள் ஐக்கிய முற்போக்கு ஆட்சி 2வது ஆட்சியில இந்தியா முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த தவறிவிட்டோம், அது நாங்கள் செய்த தவறு. ராகுல் காந்தி சொல்றார், அவர் செய்த தவறு, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தவில்லை, அது செஞ்சிருக்கணும்னு யார் சொல்றா? இவங்க கூட்டணி கட்சியில ராகுல் காந்தி சொல்றார். அதே ராகுல் காந்தி என்ன சொல்றாரு? ஆனால் அவங்க ஆட்சி, காங்கிரஸ் ஆட்சி தெலுங்கானா மாநிலத்தில் நடக்கிறது. தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி அவர்கள் தெலுங்கானா மாநிலத்தில் 2 மாதத்திற்குள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி மிகப்பெரிய சாதனையை செய்திருக்கின்றார் என்று ராகுல் காந்தி நேற்று பேசியிருக்கிறார். எந்த சட்டத்தின் கீழ்? நான் சொன்னேன்ல, இந்த சட்டம் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008, இதே சட்டத்தின் கீழ் தெலுங்கானாவில் ரேவந்த் ரெட்டி முதலமைச்சர் இந்த சட்டத்தின் கீழ் தெலுங்கானாவில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி முடிச்சிட்டு அங்கே இடஒதுக்கீட்டை அதிகப்படுத்தியிருக்கிறார். யாருக்கு? எல்லாத்துக்கும் இடஒதுக்கீடு அதிகப்படுத்தியிருக்கிறார். நல்ல திட்டங்களை வழங்கியிருக்கின்றார். ஏன்னா யாருக்கு போகணும் தெரிஞ்சாதானே நீங்க செய்ய முடியும். தெரியாம எங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு பொய்ய சொல்லிட்டு இருக்காதீங்க. கர்நாடகாவில் இவங்க கூட்டணி கட்சி தான், கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அங்கே சித்தராமையா முதலமைச்சர், அந்த முதலமைச்சர் அவர்கள் இந்த 10 ஆண்டுகளில் 2 முறை சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி முடிச்சிட்டு இருக்கிறார். 2 முறை. ஆந்திராவில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடந்துட்டு இருக்காங்க, ஒரிசால நடத்திட்டு இருக்கிறாங்க, பீகார் மாநிலம் நடத்தி முடிச்சிட்டாங்க. ஆக இந்தியாவில் இவ்வளவு மாநிலத்திலையும் நடத்தி முடிச்சிட்டாங்க, நடத்திட்டு இருக்கிறாங்க. ஆனா நம்ம ஸ்டாலின் அவர்களுக்கு மட்டும் எங்களுக்கு அதிகாரம் இல்லைங்க. அது வேற, அது தெரியாது, நான் சொல்ல முடியாது மைக்ல எல்லாம். அப்போ யாரை ஏமாத்துறீங்க? எப்படி, எதுக்கியா ஏமாத்துறீங்க? ஏன் கணக்கெடுப்பு நடத்திட்டு போறது என்ன பிரச்சனை உங்களுக்கு? உங்களுக்கு என்ன பயம்? முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த என்ன பயம் உங்களுக்கு? என்ன பயம்? எதுக்கு பயப்படுறீங்க? யாருக்கு பயப்படுறீங்க? இந்தியாவில் இவ்வளவு மாநிலத்தில் நடத்திட்டு இருக்கிறாங்க. ஆனா நீங்க மட்டும் எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று பொய்யை சொல்லிக் கொண்டிருக்கின்ற ஸ்டாலின் அவர்களே, நிச்சயமா இந்த தேர்தலில் மக்கள் சரியான பாடத்தை போட்டு, இனி திமுக காரங்க யாராவது சமூக நீதினு யாராவது பேசினான்னு வச்சுக்க, அப்புறம் என்ன பண்ணணும் உங்களுக்கே தெரியும். சொல்லிடுங்க, யோ சமூக நீதினு பேசாத, இங்க வராது, கிளம்பு. சமூக நீதிக்கு உங்களுக்கு சம்பந்தமே கிடையாது, ஏமாத்திட்டு இருக்காரு. போய் உங்க முதலமைச்சர் போய் சொல்லுங்க, சொல்லி கணக்கெடுப்பு நடத்த சொல்லுங்க. இப்ப கூட லேட் ஆகல, 2 மாதத்துல முடிச்சிடலாம்.
எவ்வளவு இது இல்லாம தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு இடஒதுக்கீடு. இந்தியாவில் அதிகமா இடஒதுக்கீடு இருக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு. அந்த 69 விழுக்காடு இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் கொடுக்க கூடாது என்று எதிரிகள் உச்சநீதிமன்றத்தில் வழக்குகளை போட்டிருக்கின்றார்கள். அந்த வழக்குகள் என்று நிலுவையில் இருக்கிறது உச்சநீதிமன்றத்தில். என்னைக்கு வேணா வரும் அந்த வழக்கு. அந்த வழக்கு வந்துடுச்சுன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. 69 விழுக்காடு இடஒதுக்கீடு நம்ம மறந்துடணும். அந்த அளவுக்கு இருக்கு. ஆனா ஸ்டாலின் அவர்கள் எங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு பொய்ய சொல்லிட்டு இருக்கிறார். நிச்சயமாக அதை மக்கள் பார்ப்பார். அடுத்தது நான் பெண்களுக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. பெண்கள்லாம் கோபத்தில் இருக்கிறாங்க, ஆத்திரத்தில் இருக்கிறாங்க. ஆனா என்ன பண்றாங்க, ஸ்டாலின் நினைச்சிட்டு இருக்கிறாரு, நாங்க தான் 1000 ரூபாய் கொடுக்கிறோமே, நாங்க தான் 1000 ரூபாய் கொடுக்கிறோமே. தென்னாவட்டில் இருக்கிறாங்கல்ல, என்னமோ இவங்க காசு மாதிரி. அது மகளிர் உரிமை தொகையா, அதுல உரிமை வேற. என்னையா உரிமை? பெண்களுக்கு நீங்க என்ன உரிமை கொடுத்தீங்க? பெண்களுக்கு நடமாட முடியுமா தெருவில்? நிம்மதியா இருக்க முடியுதா பெண்கள்? இல்ல. இவன் நினைச்சிட்டு இருக்காங்க எல்லாமே நாசப்படுத்தி, பெண்களுடைய வாழ்க்கை நாசப்படுத்திட்டு 1000 ரூபாய் 1000 ரூபாய் வைக்க போறாங்க பெண்கள் எல்லாம் தேர்தல். அந்த 1000 ரூபாய் கொடுத்தா எங்க போகுது? அந்த 1000 ரூபாய் டாஸ்மார்க்கு தான் போகுது. அதான் என்ன நடக்குது? இத தலையெழுத்து நமக்கு. அதனால தமிழ்நாட்டு பெண்கள் எல்லாம் தப்பி தவறி அவங்க ஏதோ 1000 ரூபாய் கொடுக்கறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நீங்க தப்பி தவறி இந்த கடந்த முறை தேர்தலில் நீங்க செய்த தவறை மீண்டும் செய்யாதீர்கள், தயவு செய்து செய்யாதீர்கள். ஏன்னா உங்க பிள்ளைகளை ஞாபகம் வச்சுங்க, உங்க பெண் பிள்ளைகளை ஞாபகம் வச்சுங்க, பெண் குழந்தைகளை ஞாபகம் வச்சுங்க. பெண் பிள்ளைகள், பெண் குழந்தைகளுக்கு, பெண்களுக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு கிடையாது. அன்றாடம் சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, அன்றாடம் சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. 15 நாள் முன்பு நம்ம கும்மிடிப்பூண்டி பகுதியில் ஒரு 8 வயசு குழந்தை ஒரு கொடூர பாலியல் வன்கொடுமை செஞ்சு அவன் ஓடி போயிட்டான். இப்ப நேற்று தான் பிடிச்சிருக்கிறாங்க அவனை. அந்த குழந்தையுடைய அப்பா மட்டும் நான் போன்ல பேசினேன். நம்ம கட்சியினுடைய பொருளாளர் திலகபாமா அவர்களை வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சேன், ஆறுதல் கொடுத்து. பாவம் அந்த அம்மா என்கிட்ட போன்ல பேசுறாங்க, ஐயா எங்களுக்கு நியாயம் வேணும் ஐயா. என் பொண்ணு கேக்குது, 8 வயசு குழந்தை கேக்குது, என்ன நான் என்ன தப்பு பண்ணேன்னு கேக்குது. எனக்கெல்லாம் அதான் அழுதுட்டு நான் போன்ல, எப்படியாவது அவனை பிடிச்சிட்டு முடிச்சிடுங்க ஐயா. அந்த ஆதங்கம் ஒரு தாயோடைய ஆதங்கம். இதுதான் அன்றாடம் நடக்குது. இது ஏதோ ஒரு சம்பவம் சொல்லல. நான் சென்னையில் அண்ணா நகர்ல இப்படியே நடந்தது, பொள்ளாச்சியில நடந்தது, வேலூர்ல நடந்தது, மதுரையில நடக்குது. இது எல்லா ஊர்லயும். ஏன், என்ன காரணம்? எங்க பார்த்தாலும் மது, கஞ்சா, போதை பொருள் சரளமா கிடைக்கும். கஞ்சா போதையெல்லாம் தெரு தெருவா, வீதி வீதியா, பள்ளிக்கூடம் கல்லூரி. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். முதலமைச்சர் ஸ்டாலின் தான் பொறுப்பேற்றுக்கணும். ஏன்னா காவல்துறை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கீழே தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அவர் தான் பொறுப்பேற்றுக்கணும். ஏத்துப்பாரா? நிச்சயமா இல்ல. இதெல்லாம் சிந்தியுங்கள். இந்த ஆட்சி தொடர்ந்து வந்தால் அடுத்த முறை தப்பி தவறி, அதாவது வர போறது கிடையாது. அதுக்கு உங்க செய்தி உங்ககிட்ட சொல்றேன் நான். உங்க மனசுல ஏத்திக்கிங்க, இதெல்லாம் மனசுல ஏத்திக்கிங்க. இவங்க எல்லாம் தமிழ்நாட்டை நாசப்படுத்திட்டாங்க. பிளாட்டா அக்கு வேறு ஆணு வேற அடிச்சு முடிச்சுட்டாங்க. விவசாயிகளுக்கு இங்க மரியாதை கிடையாது. பக்கத்துல மேல்மான் இருக்குது, அங்க சிப்காட் 3500 ஏக்கர். அப்படியே அந்த 3500 முப்போகம் விளைகின்ற அந்த மண்ணை அப்படியே மக்களிடம் புடுங்கி எடுத்து விவசாயிகள் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. காலங்காலமா பாட்டம் பூட்டம் காலத்துல இருந்து அத மண்ணை புடுங்கி அவங்களை விவசாயில விரட்டி அடிச்சு கட்டி கேட்டா குண்டர் சட்டத்துல போடுறாங்க பாரு. யாரு? விவசாயிகளை, நமக்கு சோறு அளிக்கின்ற கடவுள் விவசாயிகள். அப்படிப்பட்ட விவசாயிகளை குண்டர் சட்டத்தில் போட்ட ஆட்சிதான் இந்த கொடுங்கோல் திமுக ஆட்சி. இதை வீட்டுக்கு அனுப்பியே ஆக வேண்டும். ஒவ்வொரு விவசாயியும் இதை மறக்காதீர்கள். சோறு போற கடவுள் விவசாயிகளை குண்டர் சட்டத்திலே போடுற நீ எவ்வளவு தெனாட்டு, எவ்வளவு திமிர் இருந்தா நீ செய்வ? நீ
கேட்கறது ஆளில நினைச்சுக்காதீங்க. நாங்க இருக்கிறோம், நாங்க தான் இருந்தோம் அந்த நேரத்தில். பாதுகாப்பு, விவசாயிகள் பாதுகாப்பு நாங்க தான் போனோம். கணேஷ்குமார்லாம் கூடவே இருந்தார். இதெல்லாம் மறக்க மாட்டாங்க விவசாயிகள். ஏன் இந்த உத்தரமேரு எடுத்துக்க, இங்க ஒரு ஏரி சுத்தி சோழர் காலத்துல வெட்டிய ஏரி கணக்கு 18 கோடி 50 லட்சம் கணக்கு செலவு பண்ண. என்னையா பண்ணது கணக்காங்க? 2 செடியை வெட்டினியாங்க, என்ன பண்ண கணக்கு, அவ்வளவுதான். இதுக்கு காலையில வந்தா போய் பார்த்துட்டு இருக்கலாம். ஆனா விடாதீங்க, விட போறது இல்ல. எல்லாம் ஒரு மருத்துவமனை கட்டியிருக்கிறாங்க, அதுவும் திறக்கல. அது எவ்வளவு சாபக்கேடு இந்த ஆட்சி. வீட்டுக்கு நிச்சயமாக இந்த ஆட்சியை அனுப்ப வேண்டும், அனுப்ப வேண்டும். ஆனால் ஸ்டாலின் அவர்கள் விளம்பரம், உங்களுடன் ஸ்டாலின் ஒரு முகாம் நடத்தி விளம்பரப்படுத்திட்டு, ஏன் அதுக்கு ஒரு சட்டம் இருக்குயா, சேவை பெறும் உரிமை சட்டம் இருக்கு, ரைட் டு சர்வீசஸ் ஆக்ட், ரைட் டு பப்ளிக் சர்வீசஸ் ஆக்ட் ஒன்னு இருக்கு. இது மற்ற மாநிலங்களை நிறைவேற்றிருக்கிறாங்க. இதைத்தான் பாட்டாளி மக்கள் கட்சி 15 ஆண்டுகளுக்கு முன்பு நாங்க சொல்லியிருந்தோம். கொண்டு வாங்க, கொண்டு வரணும், கொண்டு வரணும். அந்த மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி கேம்பெயின் பாத்தீங்களா, அந்த நேரத்தில் நான் சொன்னேன், எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, வந்தவுடன் நாங்க இந்த சட்டத்தை கொண்டு வருவோம். எங்களை பார்த்து, நம்மளை பார்த்து காப்பி அடிச்சாங்க. காப்பி அடிச்சு இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு திமுக அவங்க தேர்தல் வாக்குறுதியில நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் சேவை பெறும் உரிமை சட்டத்தை உடனடியாக கொண்டு வருவோம். 4.5 வருஷம் ஆயிடுச்சு. அவ்வளவுதான். அந்த சட்டம் மட்டும் வந்ததுன்னா உங்களுக்கு என்ன சேவை வேணும்னா, ரேஷன் அட்டை வேணுமா, சான்றிதழ் வேணுமா, இபி கனெக்ஷன் வேணுமா, உங்களுக்கு என்ன வேணும், இதெல்லாம் நீங்க ஆன்லைன்ல விண்ணப்பம் செஞ்சா உங்க வீட்டுக்கு 15 நாளுக்குள்ள அந்த சேவை வந்து சேரும். 15 நாள்ல சட்டம் போட்டா போதும். இப்படிப்பட்ட முகாம்லாம் தேவையில்லை. போய் நம்ம பணத்தை எடுத்து, வரி பணத்தை எடுத்து விளம்பரம் செய்ய தேவையில்லை. அரசு ஊழியர்களே, ஆசிரியர் பெருமக்களே, நீங்க மறக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு திமுக செஞ்ச துரோகத்தை நீங்க மறக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் நான். ஆனா நீங்க மறந்து மட்டும் மீண்டும் அவங்களுக்கு நீங்க ஓட்டு சேகரிச்சீங்கன்னா அவ்வளவுதான், உங்க வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. அந்த சாபம் உங்களை சும்மா விடாது, அந்த சாபம் உங்களுக்கு சும்மாவே விடாது. நான் சொல்றேன். நான் ஏன்னா வரிஞ்சு கட்டிக்கிட்டு போன தேர்தல்ல ஜாக்டோ, ஜியோ, அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் சங்கம் குடும்பத்துடன் நீங்க போய் திமுகவுக்கு வாக்குகள் சேகரிச்சு ஓட்டு போட்டீங்களே, போட்டாரு பாரு நாமம், போட்டாரு பாரு ஸ்டாலின், பெரிய நாமத்தை போட்டாரு பாரு. என்னையா கேட்டீங்க நீங்க? கோரிக்கைகள் என்ன உங்களுக்கு? பேசிட்டு இருக்கீங்க. கோரிக்கைகள், அதுல என்ன கோரிக்கைகள்? முக்கியமான கோரிக்கை, எங்களுக்கு பழைய ஓய்வூதியத்தை கொடுங்க. 2003 கிடைச்ச ஓய்வூதியம் அதுதான் எங்களுக்கு வேண்டும். புதுசா ஓய்வூதியம் எங்களுக்கு வேண்டாம். நாங்க காலம் முழுக்க எங்க வாழ்க்கையை 30-40 வருஷமா அரசாங்கத்துக்காக எங்க வாழ்க்கையை அர்ப்பணித்து இருக்கின்றோம், சேவை செய்திருக்கின்றோம் மக்களுக்காக. அதனால் எங்களுக்கு பழைய ஓய்வூதியம் வேண்டும் என்று அது முக்கியமான கோரிக்கை. ஆனால் இதை ஸ்டாலின் அவர்களும் அவருடைய மகன் துணை முதலமைச்சர் அவர்களும் கடந்த தேர்தல் நேரத்தில் தெரு தெருவா போய் பேசினாங்க, வீதி வீதியா பேசினாங்க, ஊர் ஊரா போய் பேசினாங்க. என்னன்னு, நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பழைய ஓய்வூதியத்தை நாங்கள் கொண்டு வருவோம், கொண்டு வருவோம், கொண்டு வருவோம். சத்தியம் பண்ணாங்க அப்பாவும் பிள்ளையும். ஆனா என்ன நடந்தது? 4.5 ஆண்டுகள் ஆகுது, கொண்டு வரல. இனி கொண்டு வர போறதில்லை. அதுக்கு ஒரு குழு போட்டிருக்காங்களாம், ககன்தீப் சிங் பேடி குழு. திமுக காரங்க ஏதாவது ஒண்ணு செய்ய முடியலன்னா ஒரு குழுவை போட்டு தள்ளி வச்சிடுவாங்க, அவ்வளவுதான். ஏன் இதற்கு முந்தைய ஆட்சியில 2 குழு போட்டாங்க. ஜெயலலிதா அம்மையார் காலத்துல சாந்தா ஷீலா நாயர் அவங்க தலைமையில ஒரு குழு போட்டாங்க. அப்படியே அது பரிந்துரை கடப்புல கிடக்குது. அதன் பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர் ஆட்சி காலத்துல ஸ்ரீதரன் குழு தலைமையில ஒரு குழு போட்டாங்க. இப்போ ககன்தீப் சிங் பேடி தலைமையில ஒரு குழு. எதுக்குயா? ஒண்ணு குடு இல்ல கொடுக்கலன்னு சொல்லு, முடியலன்னு சொல்லிட்டு. ஏன் நான் சொல்றேன்னா, இந்தியாவில் 7 மாநிலங்கள்ல இன்று அந்த மாநில அரசு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்திருக்கின்றார்கள். இந்தியாவில் 7 மாநிலங்கள்ல அரசு ஊழியர்களுக்கு ஆசிரியர்களுக்கும் பழைய ஓய்வூதிய திட்டம் அறிவித்திருக்கின்றார்கள். உங்களால ஏன் முடியல? முடியாது. நிதி கிடையாது, மனசு கிடையாது.
ஆனா கேட்டா நாங்க சொன்னதெல்லாம் செய்வோம், சொல்லாததெல்லாம் செய்வோம். கீழ்ச்சிங்க. என்ன செஞ்சீங்க நீங்க? மாசம் மாசம் கரண்ட் பில் எடுப்போம்னு பொய்ய சொன்னீங்க. புழுகு மூட்டை திமுக. இது நீங்க சொன்ன வாயெல்லாம் திமுகனா பொய். வாயத்திறந்தா பொய். அதான் சொன்னேன். செங்கல்பட்டுல கூட பேசிட்டு வந்தேன் நான். திமுக காரங்க நாக்க பார்த்தா அவன் அழுகி போயிட்டு இருக்கும். அவ்வளோ பொய்ய சொல்லிட்டு உண்மையா பேசுங்கய்யா. 541 வாக்குறுதி கொடுத்தாங்க. ஆனா கேட்டா நாங்க 540 வாக்குறுதியில 700 வாக்குறுதி நிறைவேற்றிட்டோம் சொல்றோம். கொடுத்ததே 541. ஆனா அவன் பேசுறது பார்த்தா 700 வாக்குறுதியை நாங்க நிறைவேற்றிட்டோம். முதலமைச்சர் என்ன சொல்றார்? 100 விழுக்காடு வாக்குறுதியில நாங்க நிறைவேற்றோம். எங்கயா? மாசம் மாசம் கரண்ட் பில் எடுப்போம் சொன்னீங்களே, நிறைவேற்றினீங்களா? மாசம் மாசம் கரண்ட் பில் எடுக்கிறது நீங்க நிறைவேற்றி இருந்தீங்கன்னா இந்நேரம் கரண்ட் பில்லு பாதியா குறைஞ்சிருக்கும். எல்லாத்துக்கும் பாதியா குறைஞ்சிருக்கும். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா 15% இருந்து 55% வரைக்கும் ஏற்றிருக்கிறாங்க கரண்ட் பில். 15% இருந்து 55% வரைக்கும் 4 முறை கரண்ட் பில் ஏற்றிருக்கிறாங்க. இந்த 4 ஆண்டு காலத்துல 4 முறை. எல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. சொத்து வரியிலிருந்து, வீட்டு வரியிலிருந்து, தண்ணீர் வரியிலிருந்து, கரண்ட்ல இருந்து, போக்குவரத்து எல்லாத்தையும் விலை ஏற்றிட்டு, ஆனா நாங்க 1000 ரூபாய் கொடுக்க போறோம். கொடுப்பீங்க. இதெல்லாம் சிந்தியுங்கள், செயல்படுங்கள், ஒன்று திரளுங்கள். உங்கள் உரிமைகள், இதெல்லாம் உங்கள் உரிமைகளை. படிச்ச இளைஞர்களுக்கு வேலை இருக்கா? கஷ்டப்பட்டு ஏதோ படிச்சுட்டாங்க, ஆனா படிச்சு வேலை இல்ல. என்ன பண்றான்? அங்க போய் குடிச்சிட்டு டாஸ்மாக் போயிட்டு, அதுக்கப்புறம் போய் அங்க போய் போதை பொருள் அதெல்லாம் போயிட்டு அப்படியே நாசமா போயிட்டு இருக்கு வாழ்க்கை. இதே ஸ்டாலின் அவர்கள் தேர்தலுக்கு முன்பு என்ன சொன்னாரு? நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தொழிற்சாலைகள் உள்ளூர் இளைஞர்களுக்கு 75 விழுக்காடு வேலைகளை உள்ளூர் இளைஞர்களுக்கு வழங்குவோம் என்று சட்டத்தை கொண்டு வருவோம் என்று சொன்ன ஸ்டாலின் அவர்களே, கொண்டு வந்தீங்களா அந்த சட்டத்தை? அந்த சட்டம் வந்திருந்ததுன்னா சுத்தி ஃபேக்டரி இருக்குல்ல, இங்க தொழிற்சாலைகள் இருக்குல்ல, அந்த தொழிற்சாலைகளை உள்ளூர் இளைஞர் உங்களுக்குத்தான் அங்கே முக்கியத்துவம், உங்களுக்கு தான் பிரெஃபரன்ஸ் அங்கே கிடைச்சிருக்கும். இந்த சட்டம் வந்திருந்ததுன்னா வரலையே, கொண்டு வர போறது இல்ல. அவருக்கு மனசு இல்ல, பண்றதுக்கு மனசு இல்ல. ஏன்னா அவனுக்கு எதுவும் தெரியல. அதான் பிரச்சனை. ஸ்டாலின் அவர்களை சுத்தி 4 வியாபாரிகள் இருக்கிறாங்க. என்ன வியாபாரிகள்? அமைச்சர்கள் என்ற பெயர்ல வியாபாரிகள் வியாபாரம் பண்றாங்க. நிர்வாகம்லாம் கிடையாது, வியாபாரிகள். எப்படி பணம் சம்பாதிக்கலாம், எலெக்ஷன் வந்துச்சுன்னா எப்படி அந்த பணத்தை கொடுத்து மக்களை ஏமாத்தி ஓட்டை வாங்கிடலாம். இந்த முறை நடக்க போறது கிடையாது. அதெல்லாம் மக்கள் ஒரு முறை ஏமாத்துட்டாங்க. வருகின்ற தேர்தலை ஏமாற நிலையில இல்லை. அதெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்குங்க. ஒரு மாற்றம் வேண்டும். முக்கியமான நான் சொல்ற செய்தி இன்னைக்கு, யாரு வர வேண்டும் அதை விட யாரு வரக்கூடாது என்றுதான் முக்கியம். அதை முதல்ல நீங்க முடிவு செய்யுங்க. இவங்கெல்லாம் வரக்கூடாது, மறுபடியும் வரக்கூடாது என்ற அந்த முடிவை உங்கள் மனதிலே ஆழமாக அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளு. முடிஞ்சு போச்சு பையன், வேண்டாம். திமுக வேண்டாம். திமுக மீண்டும் வரக்கூடாது. ஊழல் திமுக வரக்கூடாது. சமூக நீதி விரோதி திமுக வரக்கூடாது. பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. மாணவர்களுக்கு வேலை, இளைஞர்களுக்கு வேலை இல்லை. படிப்பு கல்வின்னு ஒண்ணு இல்ல. கேலி கூத்தாயிடுச்சு கல்வி. தமிழ்நாட்டில் கேலி கூத்தாயிடுச்சு. பள்ளி கல்வியும் சரி, உயர்கல்வியும் சரி. ஆசிரியர்கள் கிடையாது பள்ளிக்கூடத்தில், துணை பேராசிரியர்கள் கல்லூரியில் கிடையாது. இவ்வளவு பிரச்சனை இருக்கு. ஏன் இங்க உத்தரமேரூர்ல கூட அங்க அறிவியல் கலை கல்லூரி கேட்டாங்க, சட்ட கல்லூரி கேட்டாங்க, கொடுத்தாங்களா? இல்ல. இங்க கிட்டத்தட்ட 30 வருஷத்துல 20 வருஷம் ஒருத்தர் தான் எம்எல்ஏ இருக்கிறாரு. என்ன பண்ணாரு இந்த தொகுதிக்கு? ஏதாவது ஒரு வளர்ச்சி திட்டம் சொல்லுங்களேன். ஒண்ணுமே இல்லை. ஆனா நீங்க 4 முறை அவரை தெரிவு செஞ்சிருக்கீங்க. எவ்வளவு? ஒரு முறை இல்ல, எவ்வளவு? 4 முறை. அப்படி 4 முறை நீங்க அவரை தேர்வு செய்யறதுக்கு அப்படி என்ன அவரை செஞ்சிட்டாரு இந்த மக்களுக்கு? இந்த மாவட்டத்துக்கு என்ன செஞ்சாரு? இந்த தொகுதிக்கு என்ன செஞ்சாரு? இந்த பகுதிக்கு என்ன செஞ்சாரு? கேளுங்க, கேள்வி கேளுங்க.
இதெல்லாம் இந்த கேள்வி கேட்டாதான் உங்களுக்கு விடை கிடைக்கும். இல்ல நாங்க மாட்டு ஏதோ வருதுப்பா, யார் வந்தா எங்களுக்கு என்ன அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா உங்க பிள்ளைகள், உங்கள் பேர பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நீங்கள் நினைத்து பாருங்கள். மோசமா இன்னைக்கே மோசமாயிடுச்சு, இன்னும் மோசமா போயிடும், இன்னும் மோசமா போயிடும். அதனால்தான் இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றோம். உரிமை மீட்க, தலைமுறை காக்க, வருகின்ற தலைமுறையை பாதுகாக்க வேண்டும், காக்க வேண்டும். அது என்னுடைய கடமையா நான் பார்த்திருக்கின்றேன். என்னுடைய கடமை. வருகின்ற தலைமுறைகள், என்னுடைய தம்பிகள், என்னுடைய தங்கைகள் காக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும், அவருடைய உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும். அதனால இன்னும் நிறைய செய்தி பேசிட்டு இருக்க போறோம். இன்னும் அடுத்த ஊருக்கு போனோம். நானு அடுத்தது காஞ்சிபுரம், உத்தரமேரூர், ஸ்ரீபெரும்புதூர் எல்லாம் போயிட்டு இருக்கிறோம். அதனால இதெல்லாம், இந்த செய்திகள் எல்லாம் நீங்கள் உள் வாங்கி மக்கள் எல்லாத்துக்கும் சொல்லுங்க. ஏன்னா இது ஒரு இயக்கமா மாறணும், ஒரு மூவ்மெண்டா மாறணும். இயக்கம் என்ன இயக்கம்? திமுகவுக்கு எதிரான ஒரு இயக்கமா மாற வேண்டும். அதனால்தான் இந்த நடைபயணத்தை நான் மேற்கொண்டிருக்கின்றேன். ஓட்டுக்காக நான் வரல. உங்களிடம் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி இந்த திமுக மீண்டும் வரக்கூடாது. மீண்டும் ஏமாறாதீர்கள், மீண்டும் ஏமாறாதீர்கள். தமிழக மக்களே, இது முக்கியமான செய்தி. இது குறிப்பாக பெண்கள், இளைஞர்கள், விவசாயிகள், ஏமாறாதீர்கள். ஏமாந்தது போதும். அரசு ஊழியர்களே, ஆசிரியர்களே, ஏமாந்தது போதும். இவர்களை, திமுகவை புறக்கணியுங்கள். வேண்டாம் திமுக, இனி வேண்டாம் திமுக. அவர்கள் ஆட்சி செய்தது போதும், தமிழ்நாட்டை நாசம் செய்தது போதும். எல்லாம் ஒன்று திரளுங்கள், வாருங்கள், ஆதரவு தாருங்கள், ஆதரவு தாருங்கள், ஆதரவு தாருங்கள். உங்களுடைய உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும். அது ஒரே எண்ணத்தில் தான் இங்கே நான் வருகை தந்திருக்கின்றேன். அதற்கு இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த நம்முடைய மகேஷ், உமா உள்ளிட்ட அனைத்து நிலை நிர்வாகிகள், அவருடன் இங்கே இயங்கிக் கொண்டிருக்கின்ற நம்முடைய மாநில, மாவட்ட நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி, வாழ்த்துக்கள், பாராட்டுகளை தெரிவிக்கின்றேன். நீங்கள் என்னுடைய தம்பிகள், தங்கைகள் அதிக அளவில் வருகை தந்திருக்கிறீர்கள். இந்த செய்தி முக்கியமான செய்தி. இந்த பிரச்சாரத்தை தொடங்குங்கள். வீடுவீடாக, தெரு தெருவாக, கிராமமாக சென்று இந்த திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்ற ஒரு இயக்கத்தை தொடங்கி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி மக்கள் விரோத ஆட்சி திமுகவை வீட்டுக்கு அனுப்புவோம், அனுப்புவோம், அனுப்புவோம் என்று அனைவரும் உறுதியேற்று நம்முடைய பயணத்தை மேற்கொள்வோம். நம்முடைய உரிமைகளை நாம் மீட்டெடுப்போம், உரிமைகளை மீட்டெடுப்போம் என்று சொல்லி உங்களுடன் நன்றியுடன் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.